இந்த மேடையில பெரியாரிய வழியில் வந்த திராவிட இயக்க தலைவர்கள், மார்க்சிய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய பொது உடைமை இயக்கத்துடைய தலைவர்கள், காந்திய வழியில் வந்திருக்கக்கூடிய தேசிய இயக்கத்துடைய தலைவர்கள், அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கும். இதுதான் ஓரணிகள் தமிழ்நாடு. அதைத்தான் திருமாவளவன் இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார். நானும் அதை வழிமொழிகிறேன், உறுதியோடு சொல்கிறேன். தமிழ்நாடு இப்படி ஓரணியில் இருக்கிறப்போ எந்த டெல்லி அணியோடு காவி திட்டமும் இங்கே பலிக்காது. பெரியவர் ஐயா இளையபெருமாள் அவர்கள் பள்ளியிலே படிக்கும் போதே தீண்டாமலோடு அடையாளமாக இருந்த இரட்டை போராடினவர். இராணுவத்திலே பணியாற்றினப்போ அங்கும் பாகுபாடு நிலம்புவதை பார்த்து அவருக்கே உரிய துணிச்சலோடு உயர் அதிகாரிக்கு புகார் அளிச்சு அந்த பாகுபாடுகளை களைய காரணமாக இருந்தார். இராணுவத்தில் ஓராண்டு காலம் பணியாற்றின பெரியவர் இளையபெருமானவர்கள் மீண்டும் இந்த பகுதிக்கு வந்து ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்திலையும் தஞ்சை மாவட்டத்திலையும் 1940 முதல் 1970 வரை நடந்த மிகப்பெரிய சமூக போராட்டங்களை முன்னெடுத்தவர். 1946 தன்னுடைய 22வது வயசுல 2000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தினவர். பரங்கிப்பேட்டையில பட்டேல் சமூகத்தினர் செருப்பு போடக்கூடாதுன்னு இருந்த அந்த அக்கிரமத்திற்கு எதிராக போராடினவர். எங்கேயாவது பறை அடிக்கப்பட்டா உடனே இங்க சென்று தடுத்து நிறுத்திடுவார். இதுக்காக பல வழக்குகளை எதிர்கொண்டார். பல பொய் வழக்குகள்ல சிக்கி 6 மாசம் சிறை தண்டனை பெற்றார். நிலமற்ற கூலி தொழிலாளர் உரிமைக்காக போராடினார். இப்படி இவர் தொடர்ச்சியாக போராடினதுதான் ஆதி திராவிட மக்களுடைய எழுச்சி ஏற்பட காரணமாக இருந்தது.